கதையின் தலைப்பு ஓவியரும் விவசாயியும். பச்சை மலைகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய தமிழ் கிராமத்தில் மீனா என்ற இளம் ஓவியரும் செல்வம் என்ற கடின உழைப்பாளியான விவசாயியும் வாழ்ந்து வந்தனர். ஒவ்வொரு காலையிலும் மீனா வயல்களின் அருகே அமர்ந்து பொன்னிற சூரிய உதயத்தை வரைவாள். அதே நேரத்தில் செல்வம் அருகிலுள்ள நிலத்தை உழுவான். செல்வம் மீனாவின் ஓவியங்களை பாராட்டினான். ஆனால் கிண்டலாக அடிக்கடி கூறுவான், "ஓவியம் உனக்கு சாப்பாடு போடாது மீனா, மண்ணில் கடினமாக உழைத்தால்தான் சாப்பாடு கிடைக்கும்." அதற்கு மீனா சிரித்து, "ஒருவேளை இருக்காது செல்வம், ஆனால் வண்ணங்கள் ஆன்மாவுக்கு உணவு கொடுக்கும்" என்பாள். ஒரு வருடம் ஒரு பயங்கரமான வறட்சி கிராமத்தை தாக்கியது. பயிர்கள் காய்ந்து போயின. மக்கள் நம்பிக்கையை இழந்தனர். செல்வம் எப்போதும் இல்லாத அளவுக்கு கடினமாக உழைத்தான். ஆனால் நிலம் காய்ந்தே இருந்தது. சோகம் பெருகியது. தன்னை சுற்றியுள்ள அவநம்பிக்கையை பார்த்த மீனா ஏதாவது விசேஷமாகச் செய்ய முடிவு செய்தாள். அவள் கிராமத்து கோயில் சுவரில் ஒரு பெரிய சுவர் ஓவியத்தை வரைந்தாள். பச்சை வயல்கள், நதிகள் ஓடுவது மற்றும் பிரகாசமான வானத்தின் கீழ் சிரிக்கும் விவசாயிகள் போன்ற ஒரு படம். அது பார்ப்பதற்கு மிகவும் உண்மையாக இருந்தது. கிராம மக்கள் நின்று பார்க்க ஆரம்பித்தனர். குழந்தைகள் மீண்டும் சிரித்தனர். சோர்வான பெரியவர்கள் கூட புன்னகைத்தனர். அவளுடைய கலை அவர்கள் எதற்காக போராடுகிறார்கள் என்பதை அவர்களுக்கு நினைவூட்டியது. நம்பிக்கை. மறுநாள் கிராம மக்களின் புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலை கண்ட செல்வம் ஒரு புதிய கால்வாயை வெட்ட அனைவரையும் ஒன்று திரட்டினான். எல்லோரும் ஒன்றாக வேலை செய்து வாரங்கள் கடந்துவிட்டன. ஒரு நாள் காலையில் தண்ணீர் இறுதியாக காய்ந்த வயல்களுக்குள் பாய்ந்தது. புதிய பச்சை நிறத் தளிர்கள் தோன்றுவதை பார்த்து செல்வம் வயலில் நின்றபோது மெதுவாக, "உன் ஓவியம் எங்களுக்கு வலிமை கொடுத்தது மீனா" என்றான். அவள் புன்னகைத்தாள். அவளுடைய கண்கள் மகிழ்ச்சியில் மின்னியது. "உன்னுடைய கடின உழைப்பு என் கனவை நனவாக்கியது" என்றாள். அந்த நாள் உருவாக்கும் கைகளும் உழைக்கும் கைகளும் ஒரு அழகான எதிர்காலத்தை உருவாக்கும் என்பதை கிராமம் கற்றுக்கொண்டது. கடின உழைப்பு உணவை வளர்க்கிறது, மேலும் உத்வேகம் வலிமையை வளர்க்கிறது. இவை இரண்டும் உலகிற்கு தேவையான விலைமதிப்பற்ற பரிசுகள்.